हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू सलगस किचन। इनकी நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்காரா அடிசல்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் 1.5 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளவுகள் எடுப்பேன். கரெக்டாக 1.5 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு. பச்சரிசி பாசிப்பயிரை வந்து வறுத்துட்டு கூட செய்யலாம். நம்ம வறுக்காமல் இன்றைக்கி பண்ண போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரைஸை ஊற வச்சதுக்கப்புறமா சர்க்கரையை வந்து நம்ம அதில் இருக்க டஸ்ட்டு கல்லெல்லாம் போகணும்ல, அதனால ஜஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம போட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரையெல்லாம் வடிகட்டிக்கணும். நான் 2 கப்பு 2.25 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பும் அரிசியும். ஸோ அதை வந்து நம்ம 2.25க்கு நான் 5 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாகு பக்குவமெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அதில் இருக்க கல் மண் போகணும். இப்போ வந்து இதை வடிகட்டி ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்ம வெண்பொங்கல் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றாமல் பால் மட்டுமே ஊற்றி குக் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். நான் 2.25 கப்பு தான் எடுத்திருக்கேன். 2.25 கப்புக்கு நான் 1 லிட்டர் அளவு பால் ஊற்றியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவே பால் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம எடைக்கெடை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சிங்கன்னா பொங்கி நமக்கு கீழே ஊற்றிடும். அதனால் மூடி போடாமல் அப்படியே கொஞ்சம் ஓப்பனில் வைங்க. நார்மலான ஹையில் வைங்க, ரொம்பவும் ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்பவும் சிம்மில் வச்சிடாதீங்க. இது வந்து நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் வரும்போதே நல்லா மசிச்சு விட ஆரம்பிச்சிடணும். இப்படி மசிச்சு விட்டோம்னா தான் நல்லா மசிஞ்சு வரும். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. இது வந்து நிறைய பேர் வந்து குக்கரில் பண்ணுவாங்க. ஸோ குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம பால்லையே போட்டு நல்லா வேக வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்கள்கிட்ட மத்துக்கட்டை இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம். நல்லா மசிச்சாச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு சக்கரை பாவு செஞ்சு வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம். சக்கரை பாவை வந்து நல்லா வடித்து ஊற்றிடுங்க. அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நமக்கு வராது. நல்லா கிண்டி விடுங்க, நல்லா அழுத்தி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த சக்கரை பாகு பாடுற அளவு கிண்டி விட்டுறலாம். கிண்டி விடும்போது தெரிக்கும் பாருங்கள், அது ரொம்பவே ஜாக்கிரதையாக நடுவில் கிண்டி விடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் சர்க்கரையை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் தூள் நெய் அது எல்லா இடத்துக்கும் பட்டு நல்லா திரண்டு வந்தால் தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு கிண்டும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடுவில் வந்து தெரிக்கும். நம்ம ஹையில் வெல்லாமல் ரொம்பவே சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். நமக்கு அக்காரம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு நமக்கு முந்திரியை நல்லா நெய்யிலேயே வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே நமக்கு அக்காரா மேலே ஊற்றி விட்டுறலாம். அக்காரா அடிசல் மேலே இதையும் போட்டு நல்லா ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டு பரிமாறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான அக்காரா அடிசல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.